26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். கடகராசிக்காரர்கள் ஜூன் மாத பலன்கள். என்ன கேட்டாலும் தருவார், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். சந்தோஷம். ஆக இதில் என்ன நடக்கும் என்றால், முக்கியமான விஷயம், வீட்டில் மங்கள சத்தம். 5 யோகாதிபதி, அதாவது புத்திரகாரகன் யாரு? செவ்வா. அவர் சம்பந்தமே இல்லாமல் 11ஆம் இடம் உங்களுடைய பாதகாதிபதி வீட்டுக்கு வர்றார். அப்போ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த குரு கடகத்தில் அவ்வளோ சந்தோஷமா இருக்கார். அந்த சந்தோஷமான உச்சம் பெற்ற குரு வந்துட்டாருங்க. நீ இப்போ வாடா. இத்தனை நாள் அதை கெடுத்ததெல்லாம் மிஸ்டர் சனி. இவர் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியா எப்படிலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுமோ பண்ணிட்டு இருந்தார். உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ண ராஜா அப்படிங்கிற மாதிரி. இந்த சனி என்னைக்கு உங்களை விட்டு போனாரோ, அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எதை செஞ்சாலும் ஜூலைக்கு அப்புறம் தான் செய்யணும். அப்போ ஜூன் மாதம் எதுவுமே செய்யக்கூடாதா? ஆன்சைட் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அருள் தரும் கடவுள் வழிபாடு நான் என்ன செய்யணும்? சுக்கிரனுக்கு இருக்கிற ஒரே ஆள் யாரு? ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம். அதே மாதிரி 29 மண்டே என்ன வேலையாக இருந்தாலும் சரி, இந்த மந்தோட எண்டு தான் இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. பௌர்ணமி வழிபாடு. அப்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல தேதி எது, என்னைக்கெல்லாம் நான் எதையாவது ஆரம்பித்தா நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கான நல்ல தேதிகள் வந்து உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள் ஜூன் மாத பலன்கள். கடகராசிக்காரர்கள்னாலே ஸ்பெஷல் தான். அது என்னமோ தெரில, சில ராசிகளோடு நமக்கு ஒரு பிணைப்பு உண்டாயிருது. கடகராசிக்காரர்கள் என்றாலே, சார் இந்த பதிவு ஓப்பனிங்லேயே சொல்லுங்கள் சார், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சொல்ல போகிறீங்க, அது எங்களுக்கு புரியுது. அதுக்கு முன்னாடி கடகராசிக்கு இந்த மாதம் நல்லதா கெட்டதா அதே சொல்லிடுங்க. ரொம்ப நல்லது. எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு தான் குரு வரார். குரு மட்டுமா வரார், அப்படியே அடிஷனலாக அவரோட கொலீகியார் அசுரகுரு சுக்கராச்சாரியார் 2 குருவும் வராங்க. உங்கள் வீடே கோயிலாக மாறப்போகுது. உங்கள் உள்ளமெல்லாம் உள்ளத்திலே நீ இருக்க, அந்த மாதிரிலாம் அப்படியே உடம்புல தெய்வமாக வரப்போகிறாங்க இவங்க 2 பேரும். என்ன கேட்டாலும் தருவார், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். சந்தோஷம். ஆக இதில் என்ன நடக்கும் என்றால், முக்கியமான விஷயம், வீட்டில் மங்கள சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். டும் டும் டும். காரணம் என்ன? 2 பேர் குருமார்கள் உடம்புல இருக்காங்க. சரி, 12ஆம் இடத்திலே புதன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான். சுபவிரயங்களை மட்டுமே தரப்போகிறான். இந்த ஜூன் மாதம் மட்டும் குரு ஒரு வைப்பாக வந்துட்டார் சுக்கிரனோட. இந்த பக்கம் என்னடானா 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பண்ணிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, சுபமங்கல செலவுகள். நீங்கள் என்ன பண்ணோம்? ஓடி போய் ஒரு 1 லட்ச ரூபாயை ஒரு 100 ரூபாய் நோட்டாக மாற்றி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா மாதம் ஃபுல்லாக நீங்கள் மொய் வைக்க போகிறீங்க. டெய்லி ஒரு வீட்டுக்கு போவீங்க, உங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவீங்க. எங்கே இருக்கீங்க? குத்தாலத்தில் இருக்கேன், அக்கா வீட்டில் இருக்கேன். இப்போ எங்கே இருக்கீங்க? இங்கே அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சுப செலவுகள் நடக்கும். 2 தனாதிபதி சேர்ந்து யார்? சூரியன். இந்த சூரியன் இத்தனை நாள் ரிஷபத்துலேருந்து வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. போன வருஷம்லாம் நான் சொன்னேன் உங்களுக்கு பணமுடை ஏற்படும். போன மாதம் கூட சொன்னேன் பணமுடை ரொம்ப ஏற்படும். ஏன்னா சூரியன் பாதகாதிபதி வீட்டில் இருந்தார். இப்போது 12ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, அது புதாதித்ய யோகம் பெறுகிறார். அப்போ பண்ணுற செலவெல்லாம் யூஸ்ஃபுல் செலவாக பண்ணுவார். போனால் போட்டு சார், எங்கே போகுது, நான் பாலிசியில் தானே போட்டு வச்சுருக்கேன், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் புதிய ஆபத்து என்ன வருது அப்படின்னா, 5 யோகாதிபதி, அதாவது புத்திரகாரகன் யார்? செவ்வா. அவர் சம்பந்தமே இல்லாமல் 11ஆம் இடம் உங்களுடைய பாதகாதிபதி வீட்டுக்கு வர்றார். அப்போது இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பெரிய பெரிய லேண்ட் விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ தானே குரு வந்தார், வந்தோடனே வேண்டாம், இருங்க கொஞ்சம் பொறுங்க, அந்த செவ்வா கொஞ்சம் நகரட்டும், 12க்கு வரட்டும், அப்புறமா நீங்கள் பண்ணலாம். பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்காரு. இந்த 1 மாதம் லேண்டு வாங்க முயற்சிகள் பண்ணாதீங்க. முக்கியமாக ஐவிஎஃப் பண்ண போகிறேன் சார், என் ஒய்ஃபுக்கு இன்றைக்கி ஈடி பண்ணலான்னு இருக்கோம், எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், ஏதோ ஒன்று, அதுக்கான முயற்சிகள் கூட நீங்கள் பண்ணாதீங்கன்றேன். இந்த 1 மாதம் உங்களுக்கு அது பண்ணிங்கன்னா அது காரிய சித்தி தராது. ஏனென்றால் 1000 தான் தங்கமே தங்கம்னாலும் சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. உங்களுக்கு அவங்க நிறைய பதிவுகளில் சொல்லிட்டேன். கடகராசிக்கு யார் சேராது? சுக்கிரன் சேராது. அவன் போய் குருவோடு சேர்ந்திருக்க நல்ல விஷயந்தான். இருந்தாலும் பாதகாதிபதி தன் குணத்தை காட்டுவார் என்பதால், அவர் கலத்திரக்காரகன் என்பதால் உங்களுடைய இந்த விஷயங்கள் நடக்காது. அடுத்த ஜென்ரேஷனுக்கான விஷயங்கள். ஸோ சந்ததி உருவாகிறத கெடுப்பார்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதில் அதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடலாம். உலகத்திலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இந்த டயலாகை உலகம் ஃபுல்லாக இந்த ஐபிசி பக்தி தான் கொண்டு போய் சேர்த்தது. அதற்காக நான் நிர்வாகத்துக்கு நன்றி சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்கிறேன், ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார், ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன் கடகராசிக்காரங்க ஸ்பெஷல் என்றால் குரு உச்சம் பெறுகின்ற ஒரே ராசி அதுதான். அவர்கள் நினைத்தால் உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி பிரம்மாஸ்திரம் அவர்கள் தான். காரணம், அந்த குரு கடகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார். அந்த சந்தோஷமான உச்சம் பெற்ற குரு வந்துட்டாருங்க. நீ இப்போ வாடா, இந்த கில்லி படத்தில் வர மாதிரி தான் இந்த விஜய் என்ன பண்ணுவார், அப்படி போய் அடியெலாம் வாங்கிட்டு இருப்பார் பிரகாஷ் ராஜிட்டு, அப்புறமா இப்போ அடிடா அடிப்பார்ல, அந்த மாதிரி உங்களை அட்டாக் பண்ணுற வறுமையாகட்டும் நோயாகட்டும் எதுவாகட்டும் இப்போத்தோட குரு பகவானோட வந்திருக்கீங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு இறைவனையே கூப்பிட்டு வந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுறார், 5, 7, 9 பார்க்குறாரு. இந்த ஒரு மாதம் மட்டும் குழந்தை பிறப்பு தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சுக்கரனோட சேர்க்கை. எத்தனை நாள் இருந்துட போகிறான், ஒரு மாதம் இருப்பான், ஒரு மாதிரி 2ஆம் இடத்துக்கு போயிடுவான், விட்டுருங்க. ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து ஜூலையிலேருந்து இதே குரு உங்களுக்கு குழந்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு பிளஸிங்கே அதுதான், சொத்து கொடுப்பார். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறதே அவர் தான். யோகங்களை தருவார், சக்கரவர்த்தி ஆக்குவார், இதெல்லாம் பண்ணுவார் இந்த ஜூன் மாதம். 2ஆம் இடத்துல ஆட்சிங்கிறது என்ன பலன்களோ அதை விட சூப்பர் பலன் ராசியிலே உச்சமாகிறது. ஏன்னா குருவுக்கு வந்து 5, 7, 9 நான் இந்த பார்வைகள் தான் ரொம்ப சிறப்பான பார்வை. ஸோ உங்கள் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஃபாரின் போகிற கனவுகள் நிறைவேறும். முக்கியமாக சுக்கரனோட சேர்ந்திருப்பதால் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபாரின் போகிற கனவுகள் நிச்சயம் நடக்கும். சார் நான் எங்கள் கம்பெனியில் எங்கே சார், நான்லாம் சீனியரு வந்து 10 வருஷம் ஆச்சு, என்னை வந்து என் கூட வந்த சின்ன பசங்கள்லாம் மெக்சிகோ போயிட்டாங்க, யூஎஸ்ஏல இருக்காங்க, நான் மட்டும் இங்கே இருக்கேன் என்று உங்கள் மனசுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். இத்தனை நாள் அதை கெடுத்ததெல்லாம் மிஸ்டர் சனி. இவர் 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம சனியாக எப்படிலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாமல் பண்ணுமோ பண்ணிட்டு இருந்தார். உன்னால் என்ன முடியுமோ அதை நீ பண்ண ராஜா அப்படிங்கிற மாதிரி. இந்த சனி என்னைக்கு உங்களை விட்டு போனாரோ, 9ஆம் இடத்துக்கு போனாரோ, அன்னையோட பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதை இந்த குரு பார்க்குறாருங்க. எப்போது, ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பார்க்கும் பொழுது சனி வில் பிகம் நார்மல் சனி, மங்கள சனியாக மாறிடுறார். அதனால் இனிமேல் ப்ரொமோஷனுக்கோ ஆன்சைட் போகிறதுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். வெளிநாடு போக போகிறீங்க, என்ன நடக்கும், உங்களுக்கு குபேர சம்பத்துகள் வந்து சேரும், பணம் வரும், எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு விஷயம், உங்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறதால போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய்னாலே அடிதடி பஞ்சாயத்து இதெல்லாம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய நேரம். ஏதாவது ஒரு காரணம், ரோட்டில் ஏதாவது ஒரு வண்டி இடிக்கிற மாதிரி வந்துருச்சு, பார்த்து போங்க, நீங்கள் பார்த்து போங்க அப்படி சொல்கிறதோட நிறுத்திக்கோங்க. அடுத்து நீங்கள் இந்த அடிதடி வேலை கை நீட்டாதீங்க. கை நீட்டினா நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாவீர்கள். அப்போது உங்கள் தரத்துக்கேற்ற ஆட்களை கூட வச்சுக்கோங்க. ரைட். அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எதை செஞ்சாலும் ஜூலைக்கு அப்புறம் தான் செய்யணும். அப்போ ஜூன் மாதம் எதுவுமே செய்யக்கூடாதா, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், குருவே எல்லாம் பார்த்துப்பார். இருந்தாலும் ஸ்பெஷல் ரிஸ்க் எடுத்து இந்த குழந்தை விஷயம் மட்டும் பெருசாக பண்ண வேண்டாம். இப்போது இவங்க 2 பேருமே 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால திருமண யோகங்கள் அது நடக்கும் கண்டிப்பாக. அப்போ திருமணம் பார்த்துட்டு இருக்கவங்க, வரன் பார்த்துட்டு இருக்கவங்க, அல்லது வெளிநாட்டு போகிறவங்க அதெல்லாம் பண்ணலாம். குழந்தை விஷயம் மட்டும் வேண்டாம். அதே மாதிரி தங்கம் வெள்ளி இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா சுக்கிரன் பாதகாதிபதி, அவர் தான் பணத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார். பெரும்பாலும் வந்து சுக்கிரன் குரு 2 பேருமே ஃபினான்சியல், இந்த குருஸ்தானத்தில் இருக்கிறவங்க மனசு வச்சா தான் பணமே வரும். இந்த ஜோதிடத்தில் இருக்கிற சூட்சமே அதான். நம்ம பணம் கொடுக்குற கடவுள் வேறு யாரும் நினச்சிட்டு இருக்கோம். 2 பேருமே ஒத்து பாருங்கள், சுக்கிரனும் குருவும் தான். இவங்க 2 பேருமே ஃபினான்ஸு. அவங்க 2 பேரும் உங்களுடைய உடலில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயம் பணம் வரும். நீங்களாக ஓடி போய் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். ரைட். அடுத்ததாக ஆன்சைட் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். அருள் தரும் கடவுள் வழிபாடு நான் என்ன செய்யணும், சுக்கிரனுக்கு இருக்கிற ஒரே ஆள் யார், ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம். ரங்கநாதர் கோயில் போயிடுங்க. நிறைய தடவை நான் சொல்லிட்டேன், மாங்காடு காமாட்சி கூட சுக்கிரஸ்தலம் தான், அல்லது காஞ்சிபுரம் காமாட்சி கூட சுக்கிரஸ்தலம் தான். இந்த மாதிரி சுக்கிரஸ்தலம் நம்ம பக்கத்துலேயே கூட இருக்குது, நீங்கள் போகலாம். அல்லது பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி கோயிலுக்கு போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதிர்ஷ்ட குறிப்புகள்னு சொன்னால் என்ன சொல்லலாம், பாதுகை வழிபாடு உங்களுக்கு ஒரு கூட்டாகும். பொதுவாகவே சித்தர் பீடங்கள் ஜீவசமாதிகள் போகிறதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா காரணம் குரு உடம்புலேயே இருக்கிறது. நான் தான் சொன்னேன்ல, உங்கள் உடம்புக்குள்ளேயே ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்ச மாதிரி கம்மன்னு ஆக போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் ரொம்ப புனிதர்களாக மாற போகிறீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட தேதிகள் என்ன, 14ஆம் தேதி வியாழக்கிழமை, நோட் பண்ணிக்கோங்க. ஜூன் 14 வியாழக்கிழமை, ஜூன் 18 வியாழக்கிழமை. பாருங்கள், எல்லாமே குருவாக வருது. காரணம் என்ன, அந்த 2 நாளும் சதுர்த்தி. உங்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை யாருன்னா, 2 கூடவன் 12 மறைஞ்சிட்டான், 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கேன் இப்போது சிம்மத்தில். அப்போ என்ன ஆகும்னா, பணம் வர்றது தள்ளி வரும். ஆனால் 10ஆம் தேதி தர வேண்டியவன் 15ஆம் தேதி தருவான், தள்ளி போகும். அதுக்காக நீங்கள் சதுர்த்தி வழிபாடு, தடைகளை நீக்க பிள்ளையாரை மட்டும் பிடிங்க. கேது ப்ராப்ளம்னா என்ன பண்ணணும், பிள்ளையாரையும் பிரத்யங்கராமையும் வணங்கணும். ஸோ அதனால் அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா செவ்வாய் வந்து 5 கூடிய யோகாதிபதி, அவர் வந்து எதில் உட்காந்துருக்காருன்னா பாதகாதிபதி வீட்டில் இருப்பதால் முருக வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு தரும். அதே மாதிரி 29 மண்டே என்ன வேலையாக இருந்தாலும் சரி, இந்த மந்தோட எண்டு தான் இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. பௌர்ணமி வழிபாடு தயவுசெய்து போங்க. பௌர்ணமி அன்றைக்கி அந்த கடலை ஃபுல்லாக பாருங்கள், அங்கே நின்று சந்திரனை வணங்குங்க.
ஒவ்வொரு மாதமும் நான் பௌர்ணமி அன்னைக்கு இதை பண்ணுவேன், நீங்களும் பண்ணுங்கள். அது அன்றைய நாள் சந்திரனை பூர்ண சந்திரனாக தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. 3ஆம் பிறை வரும், நம்ம ஆட்கள் அப்போ பார்க்க மாட்டோம். 4ஆம் பிறை வந்தப்போ நம்ம ஆட்கள் கூப்பிட்டு காமிச்சு விடுவாங்க, பார்த்தியா 4ஆம் பிறைன்னு. ஸோ அந்த மாதிரி என்னென்னைக்கெல்லாம் சந்திர தரிசனம்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனே சந்திரன் தான். அப்போது பௌர்ணமி அன்னைக்கு வழிபடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல தேதி எது, என்றைக்கெல்லாம் நான் எதையாவது ஆரம்பித்தா நல்லா இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கான நல்ல தேதிகள் வந்து சுக்கிரன் உங்கள் உடம்புல வந்து அமர்கின்ற நாள் ஜூன் 9. என்ன சார் பாதகாதிபதி நீங்கள் அப்புறம் நல்லா இருக்குங்கிறீங்க? ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது சுக்கிரன் இஸ் சப்போர்ட்டிங், அவர் தான் கலத்திரக்காரகன். சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை விசேஷம் என்பதால் இந்த வருடம் என்னமோ அதிசயமாக இந்த மாதிரி நடந்திருக்கு. அவரே சனியும் பார்க்கிறார் என்பதால் விவாக தடைகள் நீங்கும். அந்த நாள் நல்ல நாள். அதே மாதிரி என்றைக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும் என்றால், செவ்வாய் பாதகாதிபதி வீட்டுக்கு வராரு பாருங்க, 19 ஜூன். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறத டேட்டை நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்கு முடியல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா பொறுமையாக அதை நான் சொல்கிறேன். திரும்பவும் 19 ஜூன் செவ்வாய் வருகிறார். அதே மாதிரி 15 ஜூன் 2 கூடிய தனாதிபதி சூரியன் 12ல் மறைகிறார். அது வரைக்கும் நீங்கள் விளையாடலாம். ஏன்னா 2ஆம் தேதி குரு வந்ததுக்கப்புறம் 15 தேதி வரைக்கும் டூ இன்வெஸ்ட்மெண்ட் எனி திங் அண்ட் எனி திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அடக்கி வாசிக்கணும், போட்ட காசை எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ அமைதியான நாட்கள் ஒன்று இருக்கணும்ல, அதிர்ஷ்ட தேதினா அது எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கே என்று நீங்கள் சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, 7, 8, 18 முக்கியமான நாட்கள். ஒரு 7, 8 வருடத்தினுடைய குரு பயிற்சிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நாள் இந்த 7, 8 நீங்கள் இதுதான் சந்திக்க போகிறீங்க, எமோஷனல் டேஸ். அதே மாதிரி 18ஆம் தேதி செவ்வாய் வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கெலாம் ராசியில் சந்திரன் இருக்கிற நாள், சந்திராஷ்டம நாட்கள். அன்றைக்கி வழக்கம் போல் நம்ம நிலாவை கும்பிட்டா போதும், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பலன் தரும் திசை என்ன, உலோகம் என்ன, நிறம் என்ன எல்லாம் பார்க்குறோம். பலன் தரும் நிறம் மஞ்சள், ஏன்னா குரு தான் உங்களை இந்த வருஷம் சேவ் பண்ண போகிறார். அடுத்து வடக்கு, குருவுக்கு வடக்கு முல்லை மலர்கள், இந்த மாதிரி மலர்கள் சாத்தலாம். ரொம்ப ராசியானக்கள்னா கனக புஷ்பராகம் போட்டுக்கிறது மிக 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 சிறப்பு. இந்த வருஷம் மட்டும் நீங்கள் எப்படியாவது இந்த கனக புஷ்பராகம் சின்னதாக வாங்கி போட்டுக்கோங்க, லைஃப் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்கள். அப்படி இல்லைன்னா முத்து போட்டுக்கலாம், இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். சில பேர் கேள்வி கேட்குறீங்க, முத்து வெள்ளியில் போடலாமா? வெள்ளியில் மட்டும் நீங்கள் எதுவும் போடாதீங்க. காரணம் என்னவென்றால், உங்களுக்கு வெள்ளி செட் ஆகாது. வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கர்லேன்னு தான் சொல்லுறாங்க பாடல்கள். சுக்கரனாலே வெள்ளி, அது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி உங்களுக்கு ஆகாது, தங்கம் தான் ஆகும். ஸோ முடிஞ்சால் தங்கத்தில் போடுங்க, அப்படின்னா வெள்ளி தவிர்த்து வேறு எதுலையாவது போடுங்க. வெள்ளி வேண்டாம் தான் நான் சொன்னேன். ஸோ இது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மேற்கொண்டு கடகராசிக்காரங்களுக்கு ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், சூப்பரான மாதம், பிரைட்டான மாதம், நல்லா இருக்க போகிறீங்க. 15ஆம் தேதி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், அப்புறம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். IVF இந்த மாதம் பண்ணவே வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், மற்றபடி சிறப்பு. தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே போய்ட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. IBC கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் எல்லோரும் இதை தான் கேட்குறீங்க, உடனே பேசணும், உடனே பார்க்கணும். டக்கல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் உடனே பார்க்க முடியும். அது நீங்கள் என்னங்கிறத அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. ஸோ ஃபேமிலி ஜாதகமாக பாருங்கள். பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே QR கோடு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும், டிவிலையோ மொபைல்லையோ. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் சேனல் கனெக்ட் ஆகிடும், IBCனுடைய வாட்ஸ்அப் சேனல். அதில் என் பதிவுகள், என்னிடம் மூத்தோர் பதிவுகள்லாம் வரும். தினமும் நீங்கள் சேனலோட கனெக்டடாக இருக்கலாம். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழக முத்து மாரியம்மா தில்லேலேலோ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.